ஹாய் ஆல் ரைஸ் சப்பாத்தி பூரி தோசை நான் இது கூடலாம் பர்ஃபெக்ட் சைட் டிஷ் பச்சைப்பயிறு கறி க்ரீன் கிராம் கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு பேசினில் 2 கப் பச்சைப்பயிறு அதை தண்ணி ஊற்றி அலசிட்டு அந்த பச்சைப்பயிறு மூழ்கி 1 இன்ச் மேலே வர வரைக்கும் தண்ணி ஊற்றி 4 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சூடான கடாயில் கொஞ்சம் எண்ணெய், சோம்பு, பட்டை, ஜாதிபத்திரி, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், பிரியாணி இலை, பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பழுத்த தக்காளி, பெப்பர், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அதில் வேக வச்ச பச்சைப்பயிரை ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டு அதை ஒரு மேஷரை வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா அழுத்தி விட்டதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொத்தமல்லி தூவி கொதி வந்தோன்னே கொத்தமல்லி தூவி இறக்கி கடைசியாக மாங்காய் தூள் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பச்சைப்பயிறு கறி ரெடி. இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.